கையில கச்சவனை விட்டுமே இப்ப ரோடு திரிஞ்சிடுமே. இப்ப யோசனை பண்ணி என்ன பிரயோஜனம்? அப்பயே யோசிச்சிருக்கணும். குமரேசா, இந்த ஒரு டைம் தான் அவன் தப்பிப்பான். இன்னொரு டைம் அவனை தப்பிக்கவே விட மாட்டேன். இந்த பருப்பு மாரி வசனம் எல்லாம் பேசாத, அவனை தப்பிக்க விட்டு. டேய், நான் மட்டுமா தப்பிக்க விட்டேன்? உதவாங்க தீவன் தான். இந்த பார், உதவாங்கத்தை பத்தி பேசிட்டு எனக்கு கோவம் வந்துடும். ஏய், கெட்டிங் அடிக்காதீங்க, வாங்க, அவன் எனக்கு தான் கண்டுபிடிக்கலாம். எங்க அப்பனை வேற 2 நாளா ஆளே காணோம், என்ன பண்ணானுன்னே தெரியலையே. ஐயோ, என்ன காப்பாத்துங்க. அட பாவிலா, திரும்ப உங்ககிட்ட வந்து மாட்டினா. டேய் குதிரை மூக்கா, ஒழுங்கா இருக்கிற ரகசியத்தெல்லாம் சொல்லிடு. இரு குமரேசா, கொஞ்சம் போரு. யோ, எங்க அப்பா எங்கயா? அது எங்க போருக்கு போய்க்குதா? கொஞ்ச நேரம் நாங்க சொல்றத கேளு. என்ன சொல்ல போற நீ? மாமா மச்சான் அலப்புற இடையில பார்த்தா ரொம்ப பேருக்கு புரியாது, முதல்ல இருந்து பார்த்தா தான் புரியும். அதுவும் கரெக்ட் தானா? இடையில பார்த்தா அது எப்படி புரியும்? அதுக்கு தான் என்ன பண்ணலாம், இந்த வாரம் புள்ள இல்ல எல்லாத்தையும் சேர்த்து ஞாயிற்றுக்கிழமை போட்டுலாம். ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு அப்படிதானே? அப்பனா பண்ணுங்க மக்களே, பார்க்காதவங்கலாம் இன்னைக்கு எல்லா பாகத்தையும் சேர்த்து போட்டிருக்கோம். மறக்காம பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. 8ஆம் பாகம் நாளைக்கு உங்களுக்கு வந்துடும். அப்போ நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன்? திருப்பி தெரிஞ்சுதான் கடுப்பா. அங்க ஒழுங்கா லைக்ல பண்ண சொல்றா. லைக் கமாசி சார்லாம் பண்ணுங்க. பிஞ்சிக்கண்ண நிறைய பேர் கேட்டுன்னு இருக்கீங்க. பிஞ்சிக்கண்ண எலெக்ஷன் விஷயமா ஊருக்கு போய்க்குது. அங்க கோட்டரம் கோய் பிரியாணி தராங்க பொழுது, அதனால தான் கூப்பிட்டா கூட வர மாட்டேங்குது. அதுக்காடா ஓட்டான். ஐயா, என்னடா இதா, எப்படிடா அவன்? ஐயோ, இவரு வர மாட்டாரு. ஓகே, சரி அதெல்லாம் விடுங்கப்பா. மாமா மச்சான் அலப்புற சீசன் 2 நல்லபடியா போயின்னு இருக்கு. மறக்காம எல்லாரும் அது பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த பாகத்தை நாளைக்கு பார்க்கலாம். பாய். நேரமே சரியில்லை. நல்லா கோயிக்காட்ட சைஸ்ல ஒண்ணு பெத்து போட்டு போயிடுச்சா, அது வச்சு கொடுத்தேன்னு சரியாகுது. யோ நைனா, என்ன பேசுங்கிற நீ? உண்மைதான் பேசுகிறேன். ஓத்தக்காரி ஓடி போனல, நீ கூட சேர்ந்து ஓடி போயிருந்தானா எனக்கு சொல்லலாம இருக்கும். யோ, பழைய கதையில பேசுனது நைனா, இப்ப கதை பேச பசி எடுக்குதா? பசி எடுக்குது. என்ன பண்ணுற? திருடி ஆச்சு, கொள்ள ஆச்சு, எல்லாத்தையும் பட்டேன். இப்ப என்ன தான் பண்றத? ஏதாவது பண்ண, பசி எடுக்குதா? என்னடா கன்சாமி, அப்பனும் புள்ளியும் கொஞ்சிக்கிறீங்களா? இதெல்லாம் கொஞ்சம் இருக்குதா, அப்படியே கை குழந்தைக்குதா. யோ நைனா, அந்த முன்னால அசிங்க பத்துற அப்பன்னு பாக்குறேன், இல்ல மெசு போடுவேன். டேய், அவ்வளவு பெருசு வந்துக்கிறியா? வேலை வெட்டிக்கு போக வேண்டியதானா? உன் புள்ள போறானா என்ன வந்து கேக்குறா? நீ சொல்றதும் கரெக்ட் தான். அதுவும் போற மாதிரி தெரியல, நீயும் போற மாதிரி தெரியல. டேப்பா, அதெல்லாம் கிட்ட ஒரு 100 ரூபாய் கூட, இவனுக்கு பசி 1000 வாங்கி கொடுத்துட்டு வரான். டேய், இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள, ஒரு சாக்லேட் கூட துட்டு இல்ல. நான் என்னத்த உனக்கு கொடுக்க துட்டு? பிறந்த நாளா? பரவாயில்ல, ட்ரீட் வைடா. அவன் தான் முட்டைக்கே காசு இல்லன்றானே, அவன் எங்க ட்ரீட் வைக்க போறான். யோ டப்பாவாய முருகேசா, எங்க அண்ணன் ஊர்ல இருந்து வந்தாயா? யாரு? குதிரை முகனா? ஆமா, இப்பதான் போன் பண்ணி பஸ் ஸ்டாண்ட் விட்டு இறங்கி வந்துருந்தான். யோ நைனா, நம்மள ஒரு காலத்துல நானா கோலம் பண்ணாயா அவன்? மறக்க முடியாதுடா, மறக்க முடியாது. உனக்கு மட்டுமா கோலம் பண்ணா? எனக்கு தான் கோலம் பண்ணா. இப்ப என்ன புடகத்துக்கு வரான்? நீ வர சிச்சிங்கன்னு சொல்ற? யோ, எங்க அண்ணையா என்ன அப்படி பேசுற? வட்டான் அவன் மூக்க அருவாமல்ல கட் பண்ணி போடுறேன். முருகேசா, அவன் வந்தானாக்கா நான் அடிப்பேன், நீ கேட்கவே கூடாது. டேய், நான் கேட்க மாட்டேன். உனக்கு பகையாதுன்னா எனக்கு பகையாடுறா. நடிப்பா அப்படியே, அவன் வட்டம் அப்படியே கைத்த முடிச்சு போட்டுறேன். நான் ப்ரோ வெளியே வந்து உக்காந்துக்கிறா, எவனாவது மாட்டீங்கன்னா? அது இல்ல ப்ரோ, என் மச்சான் வர, நான் குதிரை மூக்கேன். ஆமாண்ணா ப்ரோ, நம்மள அவன் எவ்வளவு ஏமாத்திருக்கான். எங்க அண்ணன் என்ன பண்ணி பாவம், அது மேல ஏத்தி வீறீங்க. அப்படியே உங்க அண்ணன் ஒன்னே பண்ணல, எவ்வளவு அலைய வச்சான் பாவி. உர்றா, அவன் வட்டம் பாத்துக்கலாம். ப்ரோ, எனக்கு பிறந்த நாள் ப்ரோ, எதுவும் இல்லையா? பிறந்த நாளா? என்ன ப்ரோ, சாக்லேட் இல்லையா? ப்ரோ, சாக்லேட் வாங்கதா காசு இல்லையா ப்ரோ? என்ன ப்ரோ நீ? சரியா கோபால் எங்க? அது 6 மணிக்கெல்லாம் தூங்கிட்டேன். 7 ஏஞ்சி மாட்டேன் போடுகாலையா. பாவம் அந்த பையன். பொண்ணு வேணா எதை கட்டி வைக்கல நீ? டேய், லவ் பண்ணிருக்கான் கூட்டினு அதையும் செய்ய மாட்டேங்க. நான் என்ன பண்ணிட்டேன் ப்ரோ? என்ன விஷயத்துக்கு வரானா குதிரை மூக்க? தெரியல, அவருக்கு நேரம் சரியில்லை, உதவ வாங்கி பார்த்துக்கு வரான். முதலடியா நேதான இருக்கா முருகேசா? ஏன் அடிச்சீங்களே எங்க அண்ணனை? எங்க அண்ணன் என்ன தஞ்சளிச்ச விட்டாசிக்கிறான். ஏய், என்ன உங்க அண்ணனுக்கு உட்காந்து வாங்கிக்கிற கம்னரி? ஏய் முருகேசா, எங்க அண்ணன் மேல கையை வச்சு நாங்க தொலைக்காணி வச்சு அழுத்தி விட்டுருவேன் மூஞ்ச. ஐயோ, எங்க அண்ணன் வந்துச்சு. தங்கச்சி எப்படி வாங்கிறா? நல்லா இருக்கிறண்ணா. அக்கா எப்படிங்கிறா? நல்லா இருக்கிறா கண்ணா. என்ன ப்ரோ கம்முனுக்குற? மாமா, உனக்கு பிறந்த நாள் தானே, லோக துணியா வந்துக்கிறேன். துணியா? ஆமா மாமா, பேண்ட் சோக்கா. மச்சான், குதிரை மூக்க ஏமால உனக்கு அவ்வளவு பாசமாடா? மாமா, நான் மாமா இப்படி சொல்லிட்டா, தூங்கும் போது கடவுள் கூட நீதான் மாமா வரா. பாத்தீங்களா எங்க அண்ணாவே? அது என்ன கண்ணு? மாமாக்கு கேக்கி மாமா கைத்துல போட மாலை. டேய், இது புரி மச்சான். மாமா, என்னடா ஒண்ணு கூட்டானுங்க?
நோ கன்சர்ன் பண்ணா போய் உன் வேலையை காமி. இவனை இப்படியே விட்டா அவ்வளவுதான், அவன் வேலையை காட்டுவான். குமரேசா கம்முன்னு நான் பாத்துக்கிறேன். டேய் குதிரைமுக்கா இங்க வாடா. டேய் இல்ல ரொம்ப நாளா உன்னை தானே பாத்துக்கிறேன். அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கோ. என்னடா என்னடா பர்க் மாதிரி பண்ற? நீ ஏடா என் ஊருக்கு வந்த? என் நண்பா கன்சாமி தானே நீ. கோட்டரு காசு எடுத்து வந்தீங்களா? கோட்டர் காசா? மயங்காத டேய் புறா புறா என்னடா காசு போய் சருகடி. டேய் குதிரைமுக்கா நல்லா இருக்கிறடா? நீ நல்லா இருக்கியாடா? நான் நல்லா இருக்கிறேன்டா. அப்பப்போ உன் கவனம் தானே எனக்கு. அப்படியே மாட்டானடா உங்க அப்பா. மூஞ்ச பாரு, மூஞ்சிக்கு எதனா கறி போட்டு கழுவிறியா? என் பெச்சில வர வேலை வச்சுக்காத நீ. பருப்பு மாதிரி பேசாத, கோபால விட்டு ஒதுக்கி வைப்ப உன்ன. பேசிடுவாரு அவரு. உன்னை அடிப்பேன் அவனே அடிப்பேன். அப்பா சண்டைலாம் போடாதீப்பா, எங்க மாமா கேக்கு வெட்டலாம்ப்பா. மச்சான் என் மேல உனக்கு எவ்வளவு பாசம்டா உனக்கு. மாமா நீ யாரு மாமா? என் தங்கச்சி வீட்டுக்காரு மாமா நீ. நான் உன்னை பத்தி புரிஞ்சிக்காம நான் திட்டிட்டா. பரவாயில்ல விடு, இப்ப ஆச்சு என்ன புரிஞ்சுக்கினியா? நோ வண்டியில வந்துட்டு நீங்க பாட்டு பேசிட்டே கிடக்குறீங்க. காசு உண்ணா வேற சவாரி போனோம். கன்சாமி பார் கன்சாமி, அந்த ஆளு நம்ம ஊர்லயே வந்து மாட்டுறான். நோ நான் எங்க மிரட்டினேன்? ஆட்டோ காசு கொண்டா நான் போறேன். இருப்பா என் மாமா கேக்கு வெட்டு போது போ. அச்சு தொத்தி விடுவான்னு பார்த்தாக்கா எல்லாம் தூக்கி கொண்டாடுறானுங்களே. ஏன்னா தங்கச்சி ஞாபகம் இப்பதான் வந்தானே உனக்கு. ஏன்னா இவ்வளவு நாளா வரல. அது ஒரு பெரிய கதைமா, அது சொன்ன 4 நாள் ஆகும். நீ நல்லா எப்படி இருக்குதா? அதான் பெரிய கதை சொன்னேன்மா, சொல்றேன். மாமா இந்த துணி போய் மாத்திங்க. நினைக்கும் போதே ரொம்ப பெருமையா இருக்குதுடா. போ மாமா. ப்ரோ நான் மறந்துட்ட பாத்தியா, உன் மச்சான் குதிரை முகம் வந்தவனியா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல ப்ரோ, நான் வந்து துணி மாட்டிக்கின்னு. நான் தம்பியா எப்படிக்கிறா? எங்க மாமா கோபால் எப்படி இருக்குதா? ஒரே பொண்ணு அஞ்சு இருக்கும். எங்க வீட்டு பக்கத்துல 2 பொண்ணு இருக்குது. அப்படியா சொல்ற? அழகா இருக்குமா? எங்க மாமா கரெக்டா தான் இருக்கும். தூங்கி நிக்குதுட்டாங்கல்ல. சரி உங்க தாத்தன் கதை என்ன கதை? உங்க அப்பனை கேட்டா சொல்ல மாட்டேன். இல்ல பையனியா, என் குடும்ப விஷயத்துல தலையிடாத. சரிண்ணா தலையிட மாட்டேனா குதிரை முக்காண்ணா. மாடசாமி மாதிரி இருக்குதா? மாடசாமியா? ஏ முன்சாமியா, எங்கடா இருந்த இவ்வளவு நாளு? என் பார்க்கவே வரல. அது பெரிய கதை முன்சாமி. எப்படிடா? நான் நல்லா இருந்தேன்டா, ஆனா நீ போனது நான் இந்த பக்கம் வரதே இல்லடா. முன்சாமி நீ தானே என் உயிர் நண்பன். டேய் இங்க வாடா. நான் அவனே போய் கட்டி பிடிச்சி வராசிங்கிறேன். நானும் நண்பன் தானே. கன்சாமி உன்னோட எனக்கு முன்சாமி தான் பிடிக்கும். அண்ணா வாடா கேக் வெட்டுற வேலையை பார்க்கலாம். அம்மா இந்த ஆட்டி உங்களை எல்லாரையும் பணக்கார ஆகிடுமா? நானு பணக்கார ஆக்கிடுவியா? நான் திரும்பவும் போதில் வேட்டியா? அது இல்லப்பா, இது வேற. வேறையா? டே குதிரைமுக்கா, போன வாட்டி எங்களை நிறைய வாட்டி அலைய விட்ட. நீங்க கவலைப்படாதீங்க, போன வாட்டி மிஸ் ஆயிடுச்சு, இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது. ஏதோ ஒரு பெரிய விஷயம் இது பொழுகுதே. ஏய் என்ன விஷயம் இருக்குது? எங்க நைனா 4 நாள் கழிச்சு தான் வாயே திறக்கும். நாவா இருக்கும். டேய் ஏதோ ஒரு பிளானோட தான் வந்துக்கிறான் குதிரைமுக்கா. இப்படி விட்டு பிடிக்கணும். நேத்த குஷா அட போடா, அவனா பிளானோட வந்திருக்கு போறான். எல்லாரோட வாழ்க்கை மாற போகுது. யாரால? என்னால. மச்சான் நான் மாறிட்டேன் மச்சான். சோக்கா இருக்குதே துணியா. நீ கவலைப்படாத மாமா, உன்னை பணக்கார ஆகிறது தான் என் லட்சியம். ஏப்பா எனக்கு சொத்து புதையல்கள்லாம் என்னால அலைய முடியாதா சாமியா? அது இல்ல மாமா, இது வேற. சரி சரி நாளைக்கா எல்லாத்தையும் சொல்லு. இப்ப கேக்க வெட்டலாம் வாங்க. ஹாப்பி பர்த்டே டு மாமா. அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மாமா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ப்ரோ. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஓகே ஓகே ஓகே. டேய் டான்ஸ் ஆடுறா. பிறந்த நாள் அப்படியே நிக்கிற. இந்த பொண்ணு நாள் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்பா. அப்படியே சந்தோஷத்தோட எதனா ஒரு பழத்துல போய் ஊந்துறான். ஹை கம்னு கன்சாமி, உன் பையனை ஒழுங்கா எனக்கு சொல்லு. ஏன்டா அவன் பேச்சுக்கு போய் வைக்கிறேன்? கம்முனுடா. மச்சான் இவனுக்கு கேக் கொடுக்க தேவையில்ல, நம்ம 3 பேரும் எடுத்து போயிடலாம். வாங்க போலாம். போலாம். ப்ரோ என்ன ப்ரோ போயிடுறா? ப்ரோ நாளைக்கு வா, எங்க மச்சானோட பேச வேண்டியது நிறைய இருக்குது. அடா பாவி, கேக்குனோனே அப்படியே போயிட்டானே. நாடா மாட்டாமியா, அப்படியே போயிடுறான். முன்சாமி நாளைக்கே பேசலாம். முன்சாமி வைமா, அண்ணனுக்கு இன்னும் முட்டை வைமா. உனக்கு இல்லாத நீ சாப்பிடுனா. மச்சான் எல்லாருக்கும் வைக்க தேவை, அலையாதடா. இதுமே சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது மாமா.
வந்துட்டு இல்ல இனி நான் பாத்துக்கிறேன் விட. அண்ணா மீன் சாப்பிடுறேண்ணா. வெய்யமா தாவல விட மீனா துண்ணு எப்போ மாமா வீட்டுல செம விருந்துல துன்றா அப்படியே மூங்கிட்டா ஆவிக்கு போதும். இதுக்கு முன்னாடி முட்டியா பார்த்தது இல்லையா? மாமா எனக்கு முட்டைனா ரொம்ப பிடிக்கும் மாமா. நீ எதுவும் கோச்சுக்காதுன்னா. நான் சின்ன மாமா உனக்காக என் வீட்டு பக்கத்துல ஒரு பொண்ணு பார்த்துட்டு வந்துக்கிறேன். மச்சான் பொண்ணு அழகா இருக்குமா? உனக்கு கரெக்டா இருக்கு மாமா. துன்றா துணுமது பேசினு இருக்காதா? ஆஹா எவ்வளவு சூப்பரா இருக்கு மீன். முள்ளு கொட்டி போடுப்பா பாட்டு சாப்பிடு. நான் உன் அப்பன்டா எனக்கு தெரியாதா? மச்சான் நேத்து எதுவும் சொன்னீங்க பணக்கார ஆகுதுக்கு, அது என்ன மச்சான்? சாப்பிடும்போது ஏதாவது பேசின்னு இருக்காதே, அண்ணனே பசியில் இருக்குது. நான் என்னடி பேசிட்டேன் அப்படியா? நீ சாப்பிடு மச்சான், சாப்பிட்டு பிறகு பேசிக்கலாம். யோ நைனா பசி வயிற்ற கிளியா? நான் குழம்பு செய்ய போற? டேய் தனி சொல்ல நீ ஒண்ணு இல்ல. தண்ணி சொல்றா யார துண்ணு சொல்ற? அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. என்ன கறிகிரி எத்தனுவா? டேய் தானே கறிக்கு நான் எங்கடா போவேன்? ஏன்டா அப்படி தொலை குத்து கிடக்குற? யோ பசிக்குதியா? இல்ல தூங்கும் போது கழுத்துல கால வச்சு மச்சிருவேன். அப்படின்னா மெச்சு தொலை. உனக்கு தானே தோத்த வச்சு கொட்டமுலடா எப்பா. என்னண்ணா கஞ்சமேண்ணா என்ன சொல்றான் உன் பையன் ஊர்ல? பசி எடுக்குதான் கறி குழம்பு சோறு வருமா? எத்தனை நாளைக்கு அவருக்கு வச்சு வச்சு கொட்டது நானு? ஐயா தானே இதே தானே ஓடுது உங்க கதை. சரி குதிரை முக்கம் வந்தானே என்ன ஆச்சு? ஐயோ அது மனதே போட்டு நடக்கும் குமரேசா. போ என்ன நடக்குது போய் பாரு. சரி நான் முன்னால போறேன், நீ பின்னாலே வந்துரு. இன்னொரு முக்கியமான விஷயம்னா அவன் ஏதோ ஒரு பிளானோட தான் வந்துக்கிறான். அதுவும் கரெக்ட் தான். அவனை இங்க இருந்து தூக்கிலான்றேன். ஆமா குமரேசா, அவன் சாதாரண ஆள் இல்ல, அவனோட நிறைய விஷயம் இருக்குது. சரி நான் முன்னாலே போறேன், நீ பின்னாடி வந்துருங்க. ஏய் உன் பசியெல்லாம் ஒரு பக்கம் மூட்டை கட்டி வச்சுட்ட, வா என்ன நடக்குது பாக்கலாம். இந்த கூட்டம் இந்த மாதிரி வாசனை வந்துட்டு இல்லை இதுக்கு முன்னால. மீன் முட்டை கறி கோயம்பு ப்ரோ என்ன இது? பாபுரா மச்சான் வந்துக்கிறான்ல, அதனால மீன்லாம் எடுத்து சமைச்சோம். ஒரு வார்த்தை என்ன கூப்பிட்டியா? இப்படி ஒண்டியா துண்ணுக்கிறீங்களா? சாரி ப்ரோ. குமரேசா முட்டை வேணுமா? டேய் முட்டை பாப்பு சுவாயா, நீ எல்லாம் ஒரு நண்பனாடா. ஏக்கா அந்த முட்டை கொடு. ஊட்டாண்டு ஒரு நல்லது நடக்கூடாது, வந்துடுறாங்க எழுத்து கட்டிக்கணும். இல்ல முட்டை இதுக்கு நீ கொடுக்காம இருந்திருக்கலாம். சரி கைக்கு வந்துச்சு, சாப்பிடலாம். அப்பா முட்டை நல்லா இருக்குதா? நல்லா இருக்குது. தூண்டா குதிரை முக்கா. குமரேசா மாமா மருதல பேசாத. ஐயோ என்னடா இது மாமா மேல அப்படியே புது பாசம். எங்க மாமா எங்களை பண்றா போகுது தெரியுமா? அதெல்லாம் யாரும் சொல்லக்கூடாது மச்சான், நீ சாப்பிடு. சரி மாமா. என்ன பிளானா இருக்கும் ஒன்னும் புரியலையே. பார்க்கலாம். டேய் குதிரைமுக சாதாரண ஆள் இல்ல, சரி அவன பிளான் தானே வந்துக்கிறான். சரி வா நைனா நான் பாத்துக்கிறேன். அடா 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 என்ன விருந்து இது? என்னடா முருகேசா இது? மச்சான் மானசாமி வந்துக்கிறா, அதுதான் விருந்து வச்சேன். நீ வாய்க்குல யாருக்குமே வச்சுலடா விருந்து, அதிசயமா இருக்குதுடா. என்னடா அதிகமாக்குது? மச்சான் தான் விருந்து வச்சான். முட்டை மீன் சிக்கன் பக்கோடா நைனா. ஆமாண்டா. கன்சமேனா எனக்கு மாசமா பொண்ணு பாத்துக்கதா. அவனை நம்பாதீங்கடா, ஏற்கனவே அவனை நம்பி நம்ம மோசம் வந்து போதாதா? ஏய் கன்சாமி நைட் தான் 500 ரூபாய் கொடுத்துருவாங்க, இப்படி ஏடா பேசுவ? சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம். நீ என்ன விஷயம் இது? கஞ்சாமி எங்க அண்ணனுக்கு எங்களுக்கு 1000 இருக்கும், அதையா நீ கேட்டுங்கிற? நைனா அந்த வாய் பார்த்து குத்து நைனா, எப்படி பேசுது பாரு. ஏய் அது எல்லாம் பேச முடியாது, பஜாரி மாதிரி பேசான். கன்சாமியா என் தங்கச்சி பத்திலாம் அது மாதிரி பேசக்கூடாது, உங்க இங்க வந்துக்கோ. இவன் ஏதோ பெரிய விஷயத்தை எடுத்துன்னு வந்திருக்கான், நம்ம கிட்ட மறிக்கிறான். ஆமாடா எனக்கு தான் சந்தேகமா கிட்ட. மாடசாமி இருக்கிறானா? மாடசாமியா மாடசாமியா. டேய் அவன் வரமாட்டான், நல்லா துணுகிறான். ஏ முன்சாமியா இந்தாடா முன்சாமியா, என் உயிர் நண்பரா இல்லையா? இந்த முச்சமே கையை கூட கழுவாம அப்படியே விட்டுற. எங்களுக்குள்ள நல்லா பெருசா நினைச்சுக்க மாட்டோம். இவனா அங்க 2 முட்டை இருக்குதியா, அப்படியே அசால்ட்ட போய் எடுத்துன்னு வந்துடுறான். நான் பாத்து விடு, நீங்க பாசமா இருங்க. ஏக்கா கொஞ்சம் தண்ணி எடுத்துவாயா. நான் அப்பா தின்னுக்கிறேன். அட பாய் முட்டை ஆட்டை போட்டியா? ஐயா எல்லாம் சாப்பிட்ட மிச்சம் தானா? நீ சாப்பிட்டு கண்ணா, இந்தாக்கா தட்டு. ஓ முச்சமேண்ணா அப்படியே கூட்டணும் வந்தால. வட மாடசாமியா எங்க? ஐயோ ஐயோ அவனை ஏன் கூட்டு போறானுங்க? கிளம்புங்க. எழுதிட்டு போறீங்க. எங்க தூக்கின்னு போறாங்க அவனா? போட்டு தள்ளு. ஐயோ எங்க அப்பாங்க. எங்க அண்ணன் எங்கடா? மச்சான் ஏய் எவ்வளவு கட்டினாலும் வர மாட்டான், இங்க தூக்கி போயிட்டாங்க.
அடிக்கிறீங்க எல்லாம் கேக்குறா? டேய் நீதான் வலிச்சு மச்சான. டேய் நான் சும்மா விளையாடி கொண்டு வந்தேனா, அவங்க பிடிச்சி தூக்கி போயிட்டாங்கடா. ஐயோ கத்திட்டானுங்களே. டேய் பின்னாடி பண்றதா? எங்க அண்ணனை கட்டிட்டானுங்களே, இவனை நம்ம கட்டலையா? நான் சொன்னா என்ன கத்த போறியா? உன்னதானே கத்த போறா. ஏம்பா அவனுக்கு சோறு போட்ட முன்னுக்கு வர முடியாதாப்பா? ஆமா அதுவா இருக்குது இல்ல. என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. எங்க போனானுங்க அவனுக்கு தெரியா? டேய் அந்த தொண்டை போறான், அவன் பக்கமே ஓடலாம் வாடி. டேய் வாடா. டேய் ஒழுங்கா உட்காரா. சொல்லு என்ன விஷயம்? ஏய் நீ சும்மா வர மாட்ட, ஏதோ ஒரு விஷயத்த பாத்துக்கிற, ஒழுங்கா சொல்லிடு. இங்க பாரு, நாங்க மோசமானவனுங்கோ, என்ன வேணாலும் பண்ணுவோம். சொல்லு என்ன விஷயம்? ஏய் மாடசாமி சொல்றா. போன் வருது, உன் பையன் தான் பண்றான். ஹலோ சொல்றா. என்னது புடுவதுக்கு பண்றதா? பைசத்துக்கு அது கோட் பண்ணிருக்கான். எங்க இருக்குன்னு கேக்குறான். இடத்த சொல்லாத, அவனுக்கு பின்னாடி வந்து கண்டுபிடிச்சு காட்டுவான். அப்ப என்ன பண்றது? மாத்தி சொல்லிட்டா சொல்றி, மணக்காடு பக்கம் போயிட்டு இருக்கு. டேய் உருள, நாங்க பணக்காடு பக்கம் கட்டி வச்சிருக்கோம், நீ அந்த பக்கம் வந்துரு. என்ன யாரா இப்படி பண்றீங்க? சொல்லு, உன்னை அப்படியே விட்டுறோம். என்ன விஷயம் மட்டும் சொல்லு. உன் கதை அவ்வளவுதான்டா. ஒழுங்கா உன்னை சொல்லாம நான் விட மாட்டேன்டா. மாமா 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 மச்சான் பாய் பணம் காட்டுக்கு வா சொன்னானுங்க, வந்துட்டேன். இங்க பார்த்தாக்கா பணம் மரம் தாக்குது, இவனுங்களால காணுமே. யோ நைனா, ஏ குமுதாசா, ஏ குதிரமுக்கா, எங்கடா போனீங்க? மூச்சு ஏற வாங்குது, தண்ணி வாங்கி தாக்கடிக்குது, என்ன பண்றதுன்னு தெரியலையா? மாமா அங்கதான் மாமாக்குறான். இங்கதான் கூப்பிட்டு குதிரை முகனே. வாங்க வாங்க நைஸா வாங்க, பார்த்து பார்த்து வா. போன் வச்சு கேட்கலாம் அவனை. யாருக்கோ ஃபோன் பண்றான், வாங்க வாங்க அப்படி ஒழிஞ்சிக்கலாம். ஏன்னா ஒண்ணுமே புரியல, வாயே திறக்க மாட்டானே. அதான் புரியல குமரேசா, என்ன பண்றதுன்னு. என்ன போன் வருது? எடிடா பர் போன. உன் பையன் தானா? பேசு. ஹலோ டேய் எங்கறீங்க? பணம் கட்டு ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், ஆளே காணோம். டேய் உன் பின்னாலே அந்த கூட்டம் வரும், அதனால தான் நாங்கள் கரெக்டான இடத்த சொல்ல. அட நாடாரி, அது முன்னாலே சொல்ல வேண்டியதுன்றா. எவ்வளவு தொழில் நந்து வந்து தெரியுமா? என்ன பணக்காட்டுக்கு போய் தேடிச்சாமா? அங்கதான் போயிட்டு இருக்கிறான், அதான் கத்துறான். ஏய் என்ன தெரியும், உங்க அப்பா தான் அது மாதிரி சொல்லிச்சு. அந்த நாடாரி ஒரு நாள் இல்ல ஒரு நாள் விஷம் வச்சு சாவச்சிடறேன். அதெல்லாம் உன் குடும்ப பிரச்சனை, அதை பத்தி என்கிட்ட பேசுனீங்கடா. என்னடா சொல்றான்? உன்னை போட்டு தள்ளிடுவானா? ஒரு காலம் எப்ப பார்த்தாலும் அப்படித்தானே பேசுறது. டேய் கத்தாம சுத்தி பாரு, எங்கேயாவது ஒழிஞ்சு நின்று உன் பின்னாடியே வந்துருக்கிற போறாங்க. ஒளிஞ்சின் கழிச்சினா பாக்குறான் ஒளியும். ஓஹோ இங்கதான் ஒளிஞ்சிங்குதுங்களா? டேய் நீ சொன்ன மாதிரி பீஸுங்க இங்க தாண்டா ஒளிஞ்சிங்குதுங்க. பின்னாடியே வந்துக்கிறானுங்களா? சரி அப்படியே தெரியாத மாதிரி காட்டிக்கோ, அப்புறமா நாங்க உனக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்குன்னு சொல்றோம். டேய் அது எங்கன்னா கோயிலுக்கு இல்லை உண்டுகளை வாங்கி கொண்டு வீட்டை போய் தூங்க வேண்டியதானே, அதே பின்னாடி வந்துக்குது. டேய் இதுங்கிட்ட நான் நாடா காட்டுத்தா, சரி விடு நான் பாத்துக்கிறேன். பண்ணாடிங்க இதுக்கு நேரத்துக்கு என் பின்னால வரணும். எதனா ஃபோன் பண்ணுறேன், எதனா கேட்டுச்சா? கேச்சு ஏர்ல இருந்து போய் எங்க அப்பா தள்ளிட்டாங்கண்ணா. உன் காது மாதிரி தான் என் காதான். கம்முனுரியா? டேய் மச்சான், என்ன மாமா திட்டுறா? கடுப்பாக்குற மாமா, கம்முனு மாமா. எங்க அப்பா வேற தூக்கிட்டு போயிட்டானுங்க. அண்ணா அண்ணா எங்க போனீங்க தெரியல அண்ணா. ஏதாவது முடிச்சதுங்களா பின்னாலே பால பண்றீங்க? டேய் அடிக்காத கழிச்சு கடிக்காத. போடா போடா போடா. டேய் எல்லாம் சேர்ந்து மச்சான மச்சத்துக்கிறீங்க. எங்க அப்பா வரலன்னா உங்களை சும்மா விட மாட்டேன்டா. ஏன் மீன் குழம்பு கறி குழம்பு சோறு போட்டு குடியாண்ணா? அட என்ன நீ வர காமெடி பண்ணிக்கிறேன். நானே எங்க அப்பா கழிச்சுறான்னு ஃபீலிங் நினைக்கிறேன். நான் ஒரு யோசனை சொல்றேன், அது மட்டும் பண்ணாக்கா கண்டிப்பா மாடசாமியை கச்சிருவான். என்னடா யோசனை சொல்றா முன்சாமியா? பிரியா படத்துல ரஜினி சார் பாட்டு பாடின்னு போவார்ல, அந்த மாதிரி பாட்டு பாடின்னு போவான். அவ தானே குழு கொடுப்பான். அடி நாதாரி, எட்டு வச்சுனா பழுவம் கொட்டி போடும். இது ஒரு குழுவாடா? நான் ஒரு எட்டு வச்சுக்கிட்டு போறா. உங்க சண்டையை நிறுத்துங்க. சாட்சிக்கார காலில் ஊத்தோட சண்டைக்கார காலில் ஊந்திடலாம். எனக்கு ஒன்றும் புரியலையே. எல்லாம் புரியும், வாங்க. டேய் இன்னொரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா கழட்டி கட்டிப்பேன். ஏன்னா என் பின்னால் வரீங்க?
ஏன்பா கோச்சுக்காதப்பா, எங்க அப்பா தேடி தான்ப்பா வரோம். எங்க அப்பா எங்க மட்டும் சொல்லிருப்பா, நான் ஊரை விட்டு போயிடுறோம். அப்ப அவன் என்ன விஷயத்துக்காக வந்துக்கிறான் சொல்லு. அந்த விஷயத்தை நீ ஏன் கேக்குற? என் மச்சான் பத்தி என்னடா கேட்டான்? போன வாட்டி அவனால எவ்வளவு பிரச்சனை, அவனை நான் சும்மா விட்டுருனா? ஆஹா இது வேலைக்கு ஆகாது. ஏன்னா இவனை தூக்கிடலாம். என்னத்த தூக்கிடலாம்? இவரு தம்மு துண்டுக்குற இவர் தூக்கிடுவாரு. என்னடா பேசுற நீ? ஒரு கை தட்டின ஓசை வராது, 10 தட்டின ஓசை வரும். இவனை தூக்குங்க. தூங்குடா. கிடைக்கிற ஷேர்ல நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கணும், புரியுதா? என்ன பூச்சி கத்துட்டு வரீங்க? போடா. எங்க அப்பா கடிக்கிற வரைக்கும் என் கஷ்டடி தாண்டா. உங்க அப்பா ஒரு இத்து போன கதோடு அவனுக்கு வருஷம் என்ன பூச்சிட்டு வருவானியா? ஏய், நான் என் மச்சானுக்கு மீனும் கறியும் போட்டு நான் கலவான்னு பார்த்தேன். நீங்க நேரம் வந்து கத்தி போட்டீங்களா? மாமா என்ன பாசலாம் ஒண்ணும் இல்லையா? இருக்குது மச்சான், இருந்தாலும் மச்சானாச்சே. ஜோபர் அவன் நடிக்கிறான், அவனை நம்பாத, திட்டு பையன் அவன். ஏய், ஒப்பனுக்கு முதல்ல போன் பண்ணு, எங்க இருக்கிறான்னு கேளு. கேட்கறியா? உள்ள போய் கட்டி வச்சுட்டுமா? கேக்குறா வாங்கடா. வா இப்படி வா வா. அட யாரா இது போன்ல? பதர்ஸ் இந்த நேரம் பார்த்து போன் எடுக்க மாட்டானே. ஹலோ சொல்றா. டேய் போன் எடுத்துக்கு உள்ளாருமா, எங்க தான் தாக்குறீங்க? டேய் அப்புறமா பேசுறேன்டா. டேய் லவுட் ஸ்பீக்கர் போடு. இவன் ஒத்த போட்டேன். டேய் எங்கடா இருக்கீங்க சொல்லுங்கடா. அவனை தான் தொத்தின்னு இருக்கான், நீ வேற போன் பண்ணி தொல்லை குத்துன்னு இருக்க. டேய் இவனுக்கு என்ன கத்திட்டானுங்கடா, அவன் தத்தா என்ன விடுவானுங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் போய் அவனை கண்டுபிடிக்கிறேன். போன வைடா, வாயா போலாம். கட் பண்ணிட்டான். ஏப்பா உங்க அப்பா தப்பிச்சிட்டானாப்பா. அண்ணன் இப்ப எங்க போயிருக்கோம்? அவங்க வீட்டுக்கு என்ன போயிட்டேன் நான் செல்லியடியா. எப்படி தப்பிக்க போறேன்னு தெரியல. யார் அது? நம்ம ஊர்ல இருந்து சவுண்ட் வருது. தம்பி நீ யாருக்கிட்டையும் சொல்லாத தம்பி. ஏய், என்னத்த யார்கிட்ட சொல்றத? யார் நீ? திட்டு பையனா? ஐயோ நான் திட்டு பையன் இல்லப்பா, மாடுசாமி. மாடு சாமியா ஆடு சாமியா? எங்க விட்டாண்டே வந்து ஒழிஞ்சுனுக்குறா? 2 பேரும் என்ன தெத்துறாங்க, தயவு செஞ்சு எனக்கு காப்பாத்துப்பா. துரத்துறானுங்களா? பொண்ணுங்களும் கேள்வி பார்த்தாதான் துரத்துறானுங்க நினைச்சா இப்ப மூஞ்ச பார்த்துமா துரத்துறானுங்க? ஐயா ப்ளீஸ் ஹெல்ப் மீ. சரி சரி ஒழிஞ்சு தொலை. தோறானுங்களா 2 பேரு? அவனுக்கு தாப்பா கேட்டா நான் இல்லைன்னு சொல்லிடலாம். சரி நல்லா உள்ள ஒலி. எங்க போனானே தெரியல அந்த குதிரை மூக்க. தம்பி தம்பி ஒரு நிமிஷம். என்னப்பா? நல்லா உதிரி போட்டுனேன், சோப்பு சட்டை போட்டு லுங்கி கட்டின ஒருத்தன் வந்தானா? ஐயா நான் நீ மாத்தி மாத்தி பேசிட்டு கிடக்குற. லுங்கி இல்ல வேஷ்டி, சோப்பு சட்டை இல்ல ப்ளூ சட்டை. அந்த மாதிரி நான் யாரையும் பாக்கலையா? சரி என்ன விஷயத்துக்கு தெரியுங்க அந்த ஆள? என்ன விஷயத்துக்கா? அதெல்லாம் நீ கேக்குற, அவனை பார்த்தே இல்ல, அது மட்டும் சொல்லு. பாக்கலப்பா, ஆனா என்ன விஷயத்துக்கு தெரியுங்கன்னு தெரிஞ்சா நானும் சேர்ந்து கண்டுபிடிச்சு தருவேன்ல. தேடி கண்டுபிடிச்சு தரியா? ஒரு 20,000 நகையா தூக்கின்னு வந்துட்டான், எங்கேயோ ஒளிச்சு வச்சுக்கிறான், அதான் தேடிக்கணும். 20,000 நகையா? அவனா தெரியாதுன்றல, அவங்க கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லி கிடைப்பியா? வா இது பார்த்தா ஓடலாம். ஆஹா 20,000 நகையா? இவன் எப்படியாவது நம்ம கடத்தி நகையை அபேஸ் பண்ற வேண்டியதுதான். போயிட்டாங்க. பார்க்க பழமாகறன்னு பாக்யராஜ் நினைச்சிடான் பொழுது. நான் நம்பியாடுறா. இங்க எங்கேயாவது ஒழிஞ்சுக்கிறானா? நோ நானா எல்லாத்தையும் தேடிட்டு அவனை ஆளே காணா. குமரேசா, நம்ம அவளை கேட்டு அவன் சொல்லல. பாயிண்ட் 1, நம்மள அடிச்சிட்டு வெளியே போய்க்கிறான். அவ்வளவு பெரிய விஷயம் அவன்கிட்ட இருக்குதான், ஆனா அவன் எங்க இருக்கிறான்னு கண்டுபிடிக்க முடியலையே, அதான் கடுப்பா இருக்கு. நாதேரி கட்சிச்சானா கழுத்து மேலே நான் வைப்பேன்டா. சரியா? இவன் என்ன பண்ணி இருப்பானுங்க? நான் போய் இருப்பானுங்களோ. சரி வா, அது ஒரு ஆட்டோ வருது, ஆட்டோக்காரர்கிட்ட கேட்கலாம். ஆட்டோ ஆட்டோ போய் நிறுத்துப்பா. உங்களை எங்கேயோ பார்த்துருக்கனே. எங்கேயோ பாத்துக்கிறியா? நான் இந்த தொகுதி எம்எல்ஏ, இவர் எம்பி. கேட்கிற பாரு கேள்வியா? நேற்று நைட் தலையை கூட வந்தா. ஓ ஆமா ஆமா, மறந்தே போயிட்டேன் பாரு. காசு கூட தரலப்பா அந்த ஆளு.
அவன் எங்க தருமா பூனை முச்சு முஞ்சியா? சரி அவன் எங்கன்னா பாத்தியா? ஏன் எங்க போயிட்டான் அவன்? அவன் எங்க போனான்னு தெரியல, அவனை தான் தேடி நிற்கிறான். நீ வரவே இல்லைங்கண்ணா பாத்தியா? நான் அவனை பார்க்கலப்பா. சரி எங்களை கூட்டின்னு போய் அவன் எங்க இருக்கான்னு தேடலாம். அட நேத்து கூட்டினு வந்த சவாரி காசே தரல, இந்த சவாரிக்கு யார் காசு கொடுக்குறது? அட அந்த ரெண்டுத்தையும் சேர்த்து நாங்க தரம்பா, வண்டி எடுப்பா. நோ ஏமாத்திர மாட்டீங்களே. ஏமாத்துறது எங்க வம்சத்திலே கிடையாது, நீ போ. சரி இப்ப எங்க தான் போனோம்? அவன் எங்க இருக்கிற நாங்க போயம்பா, ஏன்பா தோலை கொடுக்குற நீ? அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆஹா இது வேலைக்கு ஆகாது. ஏம்பா என்ன இறங்கிட்டீங்க? சும்மா தொண்டோன்னு கேள்வி கேட்டீங்கன்னாக்கா நான் கேட்க மாட்டேன், வா வண்டியில ஏறு. வாயை மூடி வண்டி ஓட்டணும். நான் கேட்க மாட்டேன், வாப்பா. அண்ணா அண்ணா நீ எங்க அண்ணா? உன்னை விட்டா எங்களுக்கு யாரு அண்ணா? மச்சான் மச்சான் என்னோட மச்சான், இன்னும் இட்டா எனக்கு யாரும் மச்சான். ஏய் என்ன கடி பத்திக்கிறீங்க? என்னத்து கட்டி போட்டு வச்சுக்கிறீங்க? உன்னை கட்டி போடாத என்ன பண்ணுவாங்க? என் மச்சான் வர வரைக்கும் விட மாட்டேனா. முருகேசா, எனக்கு ஒரு யோசனை தோணுது, பண்ணலாமா? என்ன யோசனை? மாடு சாமிக்கு பதில் வேற யாருன்னா மச்சன் ஆகிட, பிரச்சனை இல்லைல்ல? டேய் முச்சாமியா, என்ன கோவத்தை கலப்பத கம்முன்னு இருந்துரு. டேய் எனக்கு பசிக்கிறா, எனக்கு சோறு கீறு வாங்கி கொடுங்கடா. அட எங்க அண்ணன் பையனை என் பையனை போய்க்கிறான்ல, வட்டம் இரு. இருக்கிற காசெல்லாம் செலவாகி போகுது. இந்த நாதர் வர எங்க போயிதுன்னு தெரியலையே. யோ அவன் எங்கேயாவது போட்டியா என்ன அவுத்து விடுங்க, நான் நாயா பண்ண. அவுத்து விட மாட்டேனா? அவுத்து விட மாட்டேன். என் மச்சம் வந்தாதான் உன்னை விடுவேன். நான் மாமா சொன்னானா இல்லையா அவன்? வாயே தர மாட்டானா மச்சான்? அப்பப்போ பசிக்குது வாயை தரலாம். என்னப்பா இது ஒரே ஒரு பொட்டல மாதிரி இருக்குதா? குத்த 150 ரூபாய்க்கு இதான் வரேன்னு சொல்லிட்டாங்க. டேய் அதை வந்து என்கிட்ட குத்துருங்கடா, பசி எடுக்குதுடா. ஃபுல்லா துணிக்கே குத்துறாங்க, இரு கொஞ்சம் தான் தருவோம். பிரியாணியா? பிரியாணியா? ஆமா மாமா பிரியாணி. இந்தாப்பா, இந்தா அத்தா. டேய் என்னடா நீங்க மட்டும் துண்டுங்க, எனக்குடா? டேய் நான் அழியடா, இருடா லாஸ்ட்ல தரேன் மீந்தாக்கா. மீந்து சோறு துணு வைக்கிறாங்களே பாருங்க. ஐயா இது கண்ணு பார்த்தா நம்மளுக்கு வயிறு வலிக்கும்பா, கொஞ்சம் ஊட்டி விட்டுரு. தோறா நல்லா இருக்குதா? அவ்வளவுதான் உனக்கு. டேய் என்னடா பீஸ் நீ மட்டும் மூங்கிற, எனக்கு ஒரு வாய் கூறா. வேணா இந்த வாய் சும்மா இருக்குது பா, எடுத்துக்கோ போட. மச்சான் என்ன பீஸ் நீ துண்ணுறா? மாமா அதான் குத்துட்டேனா மாமா, ஏன் மாமா அழியற? அது அப்படித்தான் பாலியா, எனக்கு கொஞ்சம் கொடு. நான் அத்தை நான் இதெல்லாம் கையில வச்சு நீ துண்ணு. துண்ணாண்டி அதை போய் கேட்டு நடக்கிறா மச்சான். ரவ கூட ஐயா கொஞ்சம் சாப்பிட விடுறீங்களா நீங்க? ஐயோ டே குதிரமுக்கா பாடா, உன்னால நான் பாடி பாடுறேன்னு. அவனை எப்போ கண்ணு முழிப்பானே தெரியலையா? எப்படியாவது இவங்கிட்ட இருக்கிற 20,000 நகை எடுத்து ஒரு கேடிஎம் பைக் வாங்கி ஊர் ஃபுல்லா சுத்தணும். இந்த மூதேவி எழ மாட்டானே. என்னடா அந்த ட்ரம்ல என்ன பண்ணிட்டு இருக்கா? ஐயோ அம்மா கஷ்டம் வந்துச்சே. அது ஒண்ணும் இல்லம்மா, இது ட்ரம்ல துணி ஊற வச்சுக்கிறேன். துணி ஊற வச்சுக்கிறியா? என்னடா எப்பவுமே இந்த மாதிரி வேலை செய்ய மாட்டேன், இந்த துணி ஊற வச்சுக்கிறேங்கிற? கட்டை என்னது ட்ரம்ல? ஆனாமாமா. கட்டை. அட பாவி, கொலை பண்ணிட்டியா? கொலைலாம் இல்லம்மா, இது வேற விஷயம், அவனுக்கு புரியாது, கம்முன்னு போயேன். டேய் இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகுதுடா, இதெல்லாம் வேணாம்டா. மோ நான் ஒன்னும் பண்ணலமா, அது நல்ல விஷயமா, போயேம்மா நீ. எது நல்ல விஷயம்? ஒருத்தர் ட்ரம்முக்குள்ள இருக்கிறான், அது நல்ல விஷயமா? போலீஸ் வந்தா என்ன பண்ணுவ நீ? மோ உனக்கு விஷயமே தெரியாது, இவன்கிட்ட 20,000 நகை இருக்குது தெரியுமா? 20,000மா? ஆமாமா, 20,000 நகை எங்க இருந்து திருடின்னு வந்துக்கிறான். அதை எங்கேயோ ஒழிச்சு வச்சிடான். இவன் மட்டும் கண்ணு முடிச்சான்னு வச்சுக்கேன், அது எங்க இருக்குது நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். என்ன அம்மா பிள்ளைய ரகசியமா பேசுறீங்க? என்ன கதை? ஐயோ இந்த ஆள் வேற தோணு கேட்டிருப்பானே. ஒண்ணு இல்ல மாமா, சும்மா பேசிட்டு இருக்கேன் என் பையன்கிட்ட. சும்மா பேசுறதுக்கு என்னமா இருக்கு? சரி அந்த கொஞ்சம் ட்ரம்ம கொடு, வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு. ட்ரம்மா? தாத்தா அதெல்லாம் தர முடியாது, நாளைக்கு வந்து வாங்கிக்கோ. என்னடா என் வீட்டு ட்ரம் கேட்டாக்கா நாளைக்கு வந்து வாங்கிக்கோன்னு சொல்லி தனாட்டா பேசுற? அந்த ஆள் தான் அது. ஆமாண்டா. தாத்தா எனக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் ஊற வச்சுக்கிறேன் தாத்தா, நாளைக்கு குத்துறேன் தாத்தா. ஊற வச்சுக்கிறியா? நம்புற மாதிரியே தெரியல. டேய் எனக்கு வேலை இருக்குடா, ட்ரம்ம குடுறா. மாமா பையன் தான் அவளை கேக்குறான்ல. என்னத்த பையன் கேக்குறானோ என்னம்மா நீ? சரி நாளைக்கு காலையில தந்து கொடுத்துருங்க. சரி மாமா நீ போயிட்டு மாமா, நாளைக்கு நான் கண்டிப்பா எடுத்துட்டு வந்து கொடுத்துறேன். சரி. என்ன அது சத்தம்? ஒன்னும் இல்ல தாத்தா, துணி அழுத்தினுக்கிறேன். நல்லா காலை வச்சு அழுத்துப்பா, அப்பதான் அழுக்கு போவோம்.
சரி தாத்தா நல்லா அழுத்துறேன் காலை வச்ச. உனக்கு அது தெரியாது, இரு நான் வந்து அழுத்தி விடுறேன். ஐயா நானே அழுத்திருந்தேன் தாத்தா, நீ போ, உனக்கு நேரத்துக்கு சிரமம். ஆமாம்மா, நீங்க போங்க, அவன் பார்த்துப்பான். அந்த மாதிரி எகிரி குதி, அப்பதான் நல்லா அழுக்கு போவோம். போறான் பாருமா நாள உள்ள உட்காரா. ஓவரா அடிக்காதடா, செத்து கிட்டு தொலை போறான். அட கம்முனுமா, போனா போனா திட்டு பயந்து என்ன பண்றது. அவன் போடா போட்டோம் 20,000 நகை. அதுவும் கரெக்டு தான். ஏய் எழு எழு. எங்கடா 20,000 நகை எங்க வச்சுக்கிற? 20,000மா? நான் 20,000 எல்லாம் தெரியும்டா, தெரியாத நினைச்சுக்கிறியா? ஒழுங்கா சொல்ற, இல்ல கடாயில வேக வச்சிருவேன். ஐயோ என்னடா இப்படி கத்துறான்? இப்ப என்ன பண்றது? அம்மா இவனை இந்த இடத்துல வச்சுனா வேலைக்கு ஆகுது, வேற இடத்துக்கு பார்சல் பண்ணிடலான்ற, என்ன சொல்ற? சண்டை காட்டு, தூக்கு. நோ, நம்மளும் 10 கிலோமீட்டருக்கு மேல சுத்தியாச்சு, எங்க தேடி காண மேடம் வந்தால. என்னப்பா பண்றது? எங்கன்னா கச்சிருவான் போனி. நோ, காசை கண்டிப்பா குத்துருவீங்கல்ல? நோ, உன் காசு வச்சு நாங்க எல்ஐசி பில்டிங்க கட்ட போறோம், போனா குத்துருவோம். சரி, என்னத்துக்கு தான் அவனை தேடுறீங்க? என்ன குமரேசா சொல்லிடலாமா? நோ, ஏன் அதெல்லாம் சொல்லி கெடுக்கிற? சொல்லுங்கண்ணா, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். அவன் ஒரு 10 லட்சம் ரூபாய் பணத்தை அபேஸ் பண்ணிக்கிறான்பா, அதான் தேடிக்கிற வலை போட்டு. 10 லட்சமா? ஆமாயா, ஏன் வண்டி நிறுத்திட்டா? 10 லட்சமா? உண்மையாவா? உண்மைதான்பா, நாங்க என்ன பொய்யாப்பா சொல்ல போறோம்? கண்டுபிடிச்சிருவோம். நீங்க தானே ஒண்ணுக்கு போறதா போயிட்டு வந்துருங்க. இனிமே அவனை தீவிரமா தேட போறோம். சபாஸ், இப்படித்தான் ஒரு காரியத்துல இறங்கணும்னா முழுமையா இருக்கணும். சரி, நீங்க போங்க, டக்குன்னு அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். குமரேசா எனக்கு ஒண்ணு கொண்டு வண்டிக்கு போயிட்டான். நோ, எல்லாம் உன்னால தானே? நான் என்னடா பண்ண? 10 லட்சம் ரூபாய் நேரத்துக்கு சொன்னேன். இப்ப போய் அவனை தேடி அவன் கண்டுபிடிச்சிருவான். ஐயோ, அது வேற சொல்லி தொலைச்சிட்டுனா. சரி இப்ப என்னடா பண்றது? இப்போ ஒன்னே பண்ண முடியாது, அவனும் போயிட்டான். வா இந்த பக்கம் என்ன தேடி கண்டுபிடிப்போம். டேய், இவன் இங்க இருந்தா ஆபத்து. என்ன பண்றது? அங்க பாருமா, அங்க என்ன இருக்குது? தென்னை மரமும் வாழை மரமும் இருக்குது. அட நாத்தனார் விட்டு குப்பை, அந்த காம்பவுண்ட் உள்ள அடிக்கலான்ற, புரியுதா இல்லையா? அதுக்கு அம்மாவை நாத்தனார் விட்டு குப்பம்பியாடா. நீ வேற கத்தின்னு கதை, அது மேல இப்ப யாரும் இப்ப என்ன பண்ணலாம்? ஏய், உள்ள லேட்டர் இருக்கு, போய் எடுத்துடா. உச்சி டக்குனு வா. குளிச்சே இருக்க மாட்டானே, இப்படி நாடு. என்னத்துக்கு? ஆமா ஆமா, அப்படி வந்து கூடுவான். வா வா வா, நடக்கிறானா பாரு. அம்மா எனக்கு ஒரு சந்தேகம், நான் ஏறிடுவேன், இவனை ஏத்தி விட்டுருவேன், நீ எப்படி ஏறுவ? அதெல்லாம் அப்பல பாத்துக்கலாம்டா, முதல்ல இவனை ஏத்தி உள்ள தள்ளு. மோ இவனை இப்ப எப்படி ஏத்துது எனக்கு ஒண்ணுமே புரியலையா? யாரு? ஏய், நீ இந்த ஏழு ஏறி அம்மா கூச்சி வச்சுக்க, தப்பிச்சிடலாம். அப்படியா? ஆமா ஆமா, ஏறு ஏறு. ஏய், நீ ஏறு. தப்பிச்சுட்டேன். ஏய், நான் நீயும் வர வராம விட்டுருவாங்களா? தத்திர முச்சனை எங்கடா வச்சு 20,000? என்னடா சொல்றானா இல்லையா? இருமா, இப்பதான் கேட்டுக்கிறேன். சரி, அவன் சொல்றானா இல்லையா பாரு. இல்ல அவன் தலை 2 தட்டி கை காலி கட்டிவிட்டு போய், நான் அப்புறமா வரேன். என்ன எப்படியான தப்பிக்கலாம் பார்த்தாலே இங்க இட்டு வச்சுக்கிறீங்க. டேய், நீ தப்பிக்கணும்னா அந்த 20,000 நகையை கொடுக்கணும். ஒழுங்கு மரியாதை சொல்ற, எங்க வச்சுக்கிற? டேய், அவன் உண்மை இல்லடா. ஏய், இப்ப சொல்றேன் இல்லையா? நீ தப்பிக்கோ பாக்குற. இவனா இவன் டக்கு டக்குன்னு வாங்கிடுறான். அப்படியே இருக்கட்டும், அப்புறமா பாத்துக்கிறேன். என் மூஞ்சி நேரத்துக்கு புடுங்கத்து பாக்குறா. எங்க அப்பா மட்டும் வரலன்னு வச்சுக்கேன், உன்னை சும்மாவே விட மாட்டேன். படுப்பாயசம் சோறு போட்டு விடுவியா? அத்தை, சும்மா கடுப்பேத்திரமே காமெடி பண்ணாத, நான் இங்க சீரியஸா இருக்கிறேன். டேய், ஒண்ணு கொத்துறா விட்டானே, ஏன்டா இப்படி பண்றீங்க? அப்படியே ஜட்டில போயிடு, இதுக்கெல்லாம் அவுத்து விட முடியாது உன்னை. இல்ல பொம்பளை நீ. டேய் நைனா, எல்லாத்துக்கும் நீ தான்டா காரணம். ஏய், இப்ப கூட ஒண்ணு இல்ல, ஒப்பனுக்கு போன் பண்ணி எங்கறான்னு கேளு, மீதி நான் பாத்துக்கிறேன். அவன் தான் ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டானாடா, நான் என்னடா பண்றது? அதுக்கு நான் ஒரு யோசனை சொல்றேன், கேக்குறீங்களா? என்னடா யோசனை? செல்லு அவங்க கிட்ட இருந்தாலும் தானே பதில் சொல்ல மாட்டான். செல்லு நம்ப போட்டீங்கன்னா நான் ஐடியா சொல்ற மாதிரி ஐடியா. டேய், முன்சாமே உன்னை நான் கொண்டு விடுவேன். டேய் மூயாசா, என்னதுக்கு இப்ப மண்டில அச்சா?
நீ சொல்ற ஐடியாவுக்கு நான் கொஞ்சம் கடுப்பு ஏத்தின்னு இருக்காத. மாமா இப்ப என்ன மாமா பண்றது? எங்க அப்பா என்ன பண்ணிருப்பானுங்க? இரு மச்சான், எதனா ஒரு ஐடியா கிடைக்கும் போது ஐடியாவே கிடைக்க மாட்டேங்க. டேய் பொம்மாயா, நீ எதனா ஒன்று சொல்லலாம். இப்பதான் நீ கரெக்டா யோசிக்கிறீ. நீ எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. என்ன ஏதோ பேஸ் பல்லு வர மாதிரி இருக்குதா? டேய் என்ன பண்ணிக்கிறா? பின்ன அவுத்து விட மாட்டீங்க, அதான் வந்துச்சு போயிட்டேன். பேஸ் பாலம் இல்ல ஒண்ணும் இல்ல ஒண்ணுக்கு நான் சரியா டூபிட். எவ்வி அடிக்குது. மாமா ஏதோ ஐடியா சொன்னியா, சொல்லு அத. நம்ம இவனை அவுத்து விடுறோம், பின்னால போய் அவங்கள புடிச்சிடறோம். எப்படி ஐடியா? டேய் இது ஐடியாவா? அதே மாதிரி அவன் பின்னால போயினா நீ தானே அவனை தூக்கி சொன்ன. அது அப்போ என்ன, இது இப்போ பையன் சொல்லிட்டு கரெக்டா தாங்குது, அதே மாதிரி செய்வோம். மூளை துளி அளவு கூட இல்ல போலுக்குது இதுங்களுக்கு. எப்படியோ நம்மள அவுத்து விட்டா போதும் அப்பா. டபர் மாமா, சின்ன மாமா சொன்னது கரெக்ட் தான். இவனை முன்னால போட்டு நம்ம பின்னாடி போய் பிடிச்சிடலாம். அவன் அண்ணா கவுர்ல கவுர் கட்டி விட்டுலாமா? அட நாசமா போனே, நான் அண்ணா கையில போடலடா. இதெல்லாம் கூட பண்ணுவீங்க. டேய் உன்னை அவுத்து விடுறோம், கரெக்டா அவங்க இருக்கிற இடத்துக்கு போற, நான் அவங்கள பிடிச்சிடுறோம். சரி அப்பா அவுத்து விடுங்கடா சாமி. இருங்க அவ பின்னால போத்தால இப்படி போய் அவனை பிடிக்கலாம். மாமா இப்படிதான் போனா. அட வாடா, நான் இந்த பக்கம் ஓடானுங்க. எப்படியோ நம்ம விட்டானுங்க, நம்ம ஓடிலாம். டேய் குமரேசா, எங்க தானே போனா அவன்? தேடி தேடி ஆளே காணமாடா. நோ இருந்தா கோயக்கா இருக்குது அறுத்துக்கலாம். என்ன முக்கியமான விஷயம் பண்ணிக்கிறோம், கொய்யாக்கா இருக்கிறதுக்கு போடாடே நீ. நோ பசிக்குதுண்ணா, எட்ட மாட்டேங்குது. நீ தூக்க என்ன, நான் அறுத்தறேன். யார் நீங்க? வந்தால் மகாலட்சுமியே. நோ நான் இது. டேய் சோக்காக்கு இதெல்லாம் குட்டியா? ஹலோ, நாய் விட்டு கடிக்க வைப்பேன், இறங்கியா நீ? நோ எனக்குண்ணா நாய் விட்டு கடிக்க வைக்க போறாங்க. கம்னு குமரேசா, கச்சா கூட பரவாயில்ல. உன் பேரு என்ன? என் பேர் எதுக்கு கேக்குற? என்ன பேரு சொல்ல மாட்டியா? என்ன வரேன் இரு. நல்ல வேலை புடிச்சிட்டு குமரேசா. தொடப்பு கட்டெல்லாம் பிஞ்சுக்க, எங்க வீட்டு பக்கம் வர வேலை வச்சுக்காத. பிஞ்சு போன தொடப்பு வீட்டுல பெரிய இவ்வளவு குப்புக்கு தான் வீட்டுல. நோ நம்ம என்ன வேலையை வந்துக்கிறோம், ஊரை மட்டும் போன மோசம் பாத்துக்கிறேன். கம்னு குமரேசா, இதெல்லாம் ஒரு ஜாலி. ஜாலி உங்க ஜோலி முடிச்சிருவாங்க மாயா. ஹலோ, எங்க போறீங்க? எக்மோர்ல பிரியாணி கடை வந்துக்கிறாங்க. ரிப்பன் கட் பண்ணி ஓபன் பண்ண போற வரியா? வரும்போது பாச்ச 2 பிரியாணி எடுத்து வரியா? உனக்கு நேரத்துல நான் பிரியாணி எடுத்து வரணும். இந்த வீட்டுல பிகிர பாய்ச்சி சோக்கா இருந்துச்சா? ஐயோ சூப்பரா இருந்துச்சு. நோ நோ கம்னிருண்ணா. அட கம்னு குமரேசா, அதை கேரட் பண்ணி ஒரு 2 பிரியாணி மட்டும் எனக்கு வாங்கி வரியா? 2 பிரியாணினா 10 பிரியாணி வாங்கி வரேன். அதுக்கு நீ என்ன வேணும்? நான் தம்பி, அது அக்கா. அப்படியா மச்சான்? அட நீ வேற அது பால் கட்டு குடும்பம் வாயா. பாஸ் 2 பிரியாணி அதை மறந்துடாதீங்க. வாங்கி வரேன் வாங்கி வரேன். சேமியா ஐஸ் கிரேப் மேங்கோ. நோ ஒரு ஐஸ் கொடு. சேமியா ஆரஞ்சு கிரேப் இருக்குப்பா. என்ன ஐஸ் வேணும்? பிரியா எந்த ஐஸ் கொடுப்பா? அது கொடு. யோ எந்த ஊர்லயா பிரியா ஐஸ் கொடுப்பாங்க? ஏப்பா 10 ஐஸ் வாங்கினா 1 ஐஸ் கொடுப்பாங்க, 50 ஐஸ் வாங்கினா 2 ஐஸ் கொடுப்பாங்க. அது மாதிரி தானே கேட்டான். 10 ஐஸ் வாங்கினா நான் ஒன்று ஃப்ரீயா கொடுக்குறேன். 10 ஐஸ் நான் வாங்குறேன், பிரியா ஐஸ் மட்டும் இப்ப கொடு. ஐயா இதுங்க ஐஸ் வாங்குற மூஞ்சிங்களே இல்ல. ஐஸ் ஆரஞ்சு ஐஸ் மேங்கோ ஐஸ் ஆரஞ்சு ஐஸ் மேங்கோ ஐஸ் ஐஸ் ஐஸ். நானா இப்படி ஐஸ் பத்திட்டு போயிட்டான். டேய் அத்த ஊரா, நம்ம போய் குதிரை முகம் தேட போலாம். விட்டு வராய் போயிட்டோம்னா இருட்டானா என்ன தாச்சத்து தேடலாமா? யோ நைனா, எப்படியோ மாப்புச்சு வந்துட்டுதாடா. டேய் டேய் அவனுங்களா எங்க? அவனுக்கு சுத்திட்டு வரானுங்க. அவனுக்கிட்ட நான் தப்பிச்சிட்டேன். நீ தப்பிச்சுட்ட, அந்த குதிரை முக்கு எங்க போனானே தெரியலையே. ஒண்ணுத்துக்கு மேல ஆக்கில. வாங்க போய் அந்த குதிரை முக்கனை தேடலாம். காசு காசுன்னு பேசாதீங்க, நான் ரொம்ப டென்ஷன் ஆகுறேன். நான் பணத்துல குத்திர வேண்டிய கொஞ்சம் நில்லாம். நோ பல்லு கொஞ்சம் நீட்டா ஒரு மார்க்கமா இருப்பானே, அவன மாதிரி ஆளை பாத்தீங்க? என் பொண்டாட்டி தான் பல்லு கொஞ்சம் நீட்டின்னு ஒரு மார்க்கமா இருப்பா. உன் பொண்டாட்டியை கேட்கலண்ணா, அவன் ஒரு மாதிரியா இருப்பானா, பாத்தீங்களா இல்லையா? இந்த பாரு அடையாளமா சொல்ல மாட்டேன். நான் பாத்தியா நான் எப்படியா சொல்ல முடியும்? ஐயோ எப்படி சொல்றது? நேத்து ப்ளூ கலர்ல சொக்கா போட்டிருந்தானா அவன்? ஆமா, ப்ளூ கலர் சட்டை போட்டிருந்தா, கருப்பு கலர் ஜட்டி போட்டிருந்தா, ஜாக்கெட் போட்டிருந்தா, இதெல்லாம் ஒரு அடையாளமாடா? உங்ககிட்ட போய் கேட்டேன் பாரு, என்ன ஆட்டோவே முட்டிக்கணும் போன. இவன் வேற முட்டிக்கணும் சொல்லுடி. நான் டென்ஷன் நான் பல்லத்துல குதிக்க போறேன். குதிச்சு தொலை. ஐயோ அவனை கண்டுபிடிச்சா 10 லட்சம் ஆச்சு, கிடைக்க மாட்டேங்கிறானே. இந்த நேரத்துல ஸ்டார்ட் ஆகாது. சின்ன மாமா தான் அவுத்து விட்டுச்சு, ஏதோ தெரியாம சொல்லிச்சு, அதுக்காக போய் அடிக்கிற. அடிக்காம கொஞ்சம் இப்ப இறக்கத்தும் போச்சு. இப்ப இனிமே என்னடா பண்ணுற? இப்ப என்ன பண்றது? பொழுக்க சூடு காய்ச்ச தன் தொடையில இஸ்து விட்டுருவா இவனுக்கு. நிலத்தாயா இல்ல பேயா இப்படி கொடுமை பார்த்துறீங்க? டேய் உன்னை பார்க்க எனக்கு கோபம் வந்துடும். எனக்கு தான் கோவம் வருது, நான் என்ன பண்றது? டேய் அண்ணன் மகனே, எங்க அண்ணனை என்ன பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு தெரியலடா.
மாடசாமி எப்படி இருந்தாலும் தப்பிச்சிட்டு இருப்பான், நீங்க கவலைப்படாதீங்க. முன்சாமி நம்ம 2 பேரும் சேர்ந்தா கண்டுபிடிச்சலாம், என்ன சொல்ற? என்கிட்ட 10 பைசா இல்ல, நீ என்னெல்லாம் எதிர்பார்க்காத. உஷாராக்குது பாரு இது. ஐயோ அண்ணா, மீன் துண்டுக்கு நீர் சொல்ல ஒண்ணு தூக்கி முட்டானுங்களாண்ணா, எங்க இருக்கிறேன்னு தெரியலையே. எப்பா 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 மச்சான் அழாது, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். நானே கண்டுபிடிக்கிறேன் மாமாவை. கீச்சிடுவாரு இருந்த தொண்ணியும் தப்பிச்சு விட்டுச்சியா, இவரு கீச்சிடுறாராம். டேய் என்னடா பொசுக்கு நாயிட்டா, நைனடா நானே மனைவி நேனா தொலைச்சு விடுவோம், தொலைச்சு கம்முனா போய் தள்ளலாம். என்னடியா திடீர்னு இதுக்கு வீரம் வந்துச்சா? பலான்னு கொடுக்க போறான். சரி வா, எங்க போய் தேடலாம். வா மச்சான் போலாம். எத்தனை பேர் வந்தாலும் மாமா நான் கண்டுபிடிக்கிறேன். என்ன கட்ட சொல்றான்? வாயே திறக்க மாட்டாமா, ஆனா எப்படியாவது அவங்ககிட்ட இருந்து வாங்கிடணும். டேய், அந்த 20,000 நகையில அம்மாக்கு ஒரு நெக்லஸும் ஒரு ஒட்டியானமும் வாங்கிட்டாடா. ஆமா, இப்ப இதான் முக்கியம். நான் ஃபர்ஸ்ட் கேடிஎம் பைக் எடுக்க போறேன், அப்புறம் ஐபோன் எடுக்க போறேன், அதுக்கப்புறம் தான் எல்லாமே. டேய், இதெல்லாம் சண்டை தள்ளுவிடா. அம்மாவுக்கு நெக்லஸ் ஒட்டியானம் தானே முக்கியம். ஆமா, நெக்லஸ் ஒட்டி அந்த ரோட்ல போட்டு திருட வந்து தலையில அச்சு பிடிங்க போயிடுவான். இப்ப அதெல்லாம் முக்கியமா? சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல அவன் கண்ணு முடிச்சா பாரு, இருட்டுற மாதிரி இருக்குது. எங்க அவன் சும்மா ஒரு தட்டுனால ஊந்துறான், என்ன பண்றதுன்னே தெரியல. டேய், இது நமக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம், மிஸ் பண்ணவே கூடாதுடா மகனே. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அம்மா அங்க பாரு, சிங்கிச்சா சிங்கிச்சா, மஞ்சள் கலர் சிங்கிச்சா, சிகப்பா கலர் சிங்கிச்சா 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 சிங்கிச்சா. டேய், தோட்டக்காரன்டா. அம்மா இந்த ஆள் போனோம்னா காரியமே கெட்டுருமா. இப்ப என்னடா பண்றது? அவனை கூப்பிடேன். தல பாட்டு சுவக்கல குத்தாம்பாரு மூக்குல. என்னம்மா கொஞ்சம் இங்க வாங்கல, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குமா, என்ன ஏன் கூப்பிடுற? நோ வானா, ஒரு முக்கியமான விஷயம். என்னப்பா அது முக்கியமான விஷயம்? அண்ணா, உங்க முதலாளி உன்னை வேலை விட்டு தூக்க போறாராம், வேற ஆள் இருக்கான்னு என்கிட்ட வந்து கேட்டாங்க. என்னம்மா சொல்ற? ஆமாண்ணா, எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாச்சு, அதனாலதான் உங்களை கூப்பிட்டு சொல்றோம். அட பாவி, அவனுக்கா நான் உண்மையை உழைத்தேன், என்ன போய் வேலை விட்டு தூக்குறானா? அதான் நான் சொல்றான், அவன் ஏன் உன்னை வேலையை விட்டு தூக்குனா, நீ ஏன் நின்று? கரெக்டான ஐயா சொல்லிட்டேன், அவன் என்ன தூக்குறது, நானும் வேலை விட்டு நின்றுதான். அம்மா, அது எப்படி அவனை நான் சும்மா விடுறது? இந்த செடியெல்லாம் நான் ஒரு வழி பண்ண போறேன் பாரு. செடி என்ன பாவம் பண்ணுச்சு, அது என்ன பண்ண போற? அது என்ன பண்ணுமா நீ தெரியும், என்னைவா வேலை விட்டு தூக்குறான் பாக்குறான். ஐயோ, என்னடா நம்ம போட்ட பிளான் வேற மாதிரி போகுது. சரி வாமா, நம்ம என்ன நடக்குதுன்னு போய் எட்டி பார்க்கலாம். வாடா. காட்டுறதுனாலதான் அவன் என்ன வேலை விட்டு தூக்கணும்னு நினைக்கிறான். நான் அந்த செடியெல்லாம் சும்மா விட மாட்டேன், எல்லாத்தையும் பிடிக்கி நாசம் பண்ணிடுறேன். நான் தண்ணி ஊற்றலன்னா இந்த மாங்காய் இப்படி காய்க்கும், இந்த கொய்யாக்காய் இப்படி காய்க்கும். என்ன போய் வேலையை விட்டு தூக்கணும்னு அந்த ஆள் பிளான் பண்ணியிருக்கானா? இப்போ என்ன பண்ணலாம் அந்த ஆளை? என்னடா பார்த்துட்டானா? இன்னும் பார்க்கல, அவன் பாட்டு பெண்ணா தின்னுக்குறான். இது என்ன புழு தட்டை? பார்த்துட்டாமா? என்ன இது? கொலைன்னு பயந்து ஓட்டாமா. ஊருக்குள்ள போய் சொல்ல போறான்டா. கம்முன்னு அவன் போட்ட இடத்த மாத்திலாம். அவன் எப்படா இருக்கிறான்? அது நோஞ்ச மாதிரி தலை குஞ்சினே இருக்குது. அங்க ஒருத்தனை கெட்டு போட்டு கொலை பண்ணிருக்காங்கம்மா, அப்படி பார்த்து உடனே இருக்கும் அழுகி போச்சுமா. ஐயோ, என்னண்ணா கொலை பண்ணிட்டே நீ? ஏம்பா, நான் ஏன் கொலை பண்றேன்? மூளை வாய கலப்பா, சும்மா போன எவனோ விட்டு செத்து கிடக்காம்பா. கத்தாத, யாராவது வந்து என்ன கேட்டாங்கன்னா நீ தான் லாஸ்டா போன நான் சொல்லிடுவேன். நான் லாஸ்டா போனேன்னா அவன் செத்து கிடக்க, நான் என்னமா பண்ணுவேன்? இங்க ஐது என்ன பண்றது பேச, ஜெயில கழி துண்ணு என்ன பண்ண போற? ஐயோ, என்னால ஜெயிலுக்கு போக முடியாதுப்பா, நான் ஊரை விட்டு நாட்டை விட்டு போடுவேன்ப்பா. ஐயோப்பா, நம்ம தப்பிச்சேன்டா. இப்ப என்ன பண்றது? அந்த ஆள் வரவும் மாட்டான், யார்கிட்டயும் சொல்லவும் மாட்டான், அவன் அங்கேயே இருக்கட்டும் நைட்டு ஃபுல்லா. சரிடா. கேடிஎம் பைக்கு, ஐபோன், ஒட்டியானோ, நெக்லஸ் ஒண்ணு கொக்கன்ட்டு வரேன்னு ஆளு இன்னும் ஆளை காணோம். அப்பா அங்க ஒரு ஆண்டி கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறாரு, அங்கதான் போயிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஐயா, அப்ப இந்த ஆள் நம்ம இந்த வேலைக்கு ஆகுதுடா, வாடா நம்ம போய் தேடலாம். டேய், நம்ம 2 பேரும் மட்டும் போய் தேடி என்ன பண்றது? இதோ பாரு, அவங்ககிட்ட ஏதோ விஷயம் இருக்குது, அதனால தான் முருகேசன் அந்த தேடுறான் அவனை. அதுவும் கரெக்டு தான், ப்ரோவை சாதாரணமா எண்ண முடியாது. வா, இந்த வீட்டை போய் தேடி பார்க்கலாம். ஹலோ, யாராவது இருக்கீங்களா?
யார் போகணும்? உன் சொந்தக்கார பொண்ணு கட்டி குடிக்கிறானுக்கா? என்னப்பா நெக்கலா பேசுற? யார் வேணும்னு தானே கேட்டேன். டேய் கம்னுறான்டா, உங்க அப்பா முத்தி அப்படியே கிடக்குது. பிரதர் இங்க குதிரை முக்க போட்டுக்கின்னு ப்ளூ சட்டை போட்டு யாரா ஒருத்தர் வந்தானா? பார்த்த மாதிரியும் இருக்குது, ஆனா பார்க்காத மாதிரியும் இருக்கு. கொஞ்சம் ஞாபகம் பார்த்துங்களேன். கைத்துல டவுல் போட்டுன்னு இருப்பான், வேஸ்ட் கட்டின்னு இருப்பான். கழுத்துல டவலு, ப்ளூ கலர் சட்டை, வேட்டி. பார்த்த மாதிரியும் இருக்குது, ஆனா பார்க்காத மாதிரியும் இருக்கு. பல்லு கடிக்கிற மாதிரி அடிப்பேன். பாத்தியா இல்லையாடா? இங்க பாருங்க, இவ்வளவு கோபமாலாம் கேட்ட நான் சொல்ல மாட்டேன். ஐயா பிரதர், அவன் ஏதோ தெரியாம சொல்லிட்டான். டேய் வாயை மூடாண்டா. ஞாபகம் பார்த்துங்க. நல்லா ஒதுடி ஊடு இருக்கும். உதடு ஊன்னு இருக்குமா? என்ன விஷயமா தேடுறீங்க அவனை? நீயே பேசுறா. அவன் தீவிரவாதி. அவனை புடிச்சு கொடுத்தாக்கா போலீஸ் 5 லட்சம் ரூபாய் தர நிக்குது. போதுமா? 15 லட்சமா? பா என்னடா இவன் வாய் அந்த லெவல்ல திறக்குறான். இவன் டம்மி பீஸ்டா. வேற எங்கனா போய் தரலாம். ஆஹா 15 லட்சம். இவங்க பின்னாடியே போயிட்டு இவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா இவனை அச்சு போட்டு நம்ம தூக்கிடுவோம். மச்சான் குதிரை முக்கா எங்கடா போன? ஆளையே காணோம். அண்ணா எங்கடா எங்கன்னு தெரியல, தேடி கிடக்குறவே. எப்பா எங்கப்பா போன? ஒன்னும் புரியலையே. டேய் இருட்டி போச்சுடா, இப்ப என்னடா பண்றது? நான் ஒரு நல்ல யோசனை சொல்லிட்டான். சொல்றா. சொல்ல முடிஞ்சாமி என்ன யோசனை? இப்ப எல்லாம் வீட்டுல போய் தூங்கிட்டேன், காலையில வந்து தேடுவான். நான் சொல்றேன் பாரு மூதேவி. அது வரைக்கும் மச்சான் என்னடா ஆவான்? இப்ப நைட்ல போய் என்ன பண்ணுவேன்? நான் சொல்றது கேள்வி முருகேசா, இல்ல பாம்பு கட்சி சாவுவ. வாயடா வாய, நாத்தச்ச வாய. ஏய் சின்ன மச்சான் என்னடா பண்ணலாம் சொல்றான்? முச்சாம என்ன சொல்ற மாதிரியா? வீட்டுல போய் தூங்கிட்டேன், நாளைக்கா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? அருமையான ஐடியா, போலீஸே கண்டுபிடிச்சு கொடுத்துருவோம். அப்ப வாங்க, வீட்டுல போய் தூங்கிட்டேன், நாளைக்கா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். வாங்க. ஏய் எங்கேயோ தேடி பார்த்துட்டா அந்த குதிரை முக்குன ஆளையே காணுமாடா. அவனும் காணும், எங்க அப்பா சோட்டா போய் காணுமாடா. உங்க அப்பா எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும். வா கூட்டின்னு போறேன். நேத்துல இருந்து போயினே இருக்கிறாங்க, எங்கதான் போறாங்கன்னே தெரியலையே. சரி பின்னாலே போவோம். காதல் அழியாது, கடல் அலைகள் ஓயாது. அது போலதான் நம்ம காதலும். புரியுதா? நீ நகை பணம் தரதுனால தான் உங்ககிட்ட நான் பேசுறேன், இல்லைன்னா நான் பேசவே மாட்டேன். நான் தான் தரேன்னு சொல்லிட்டேன். அப்படியே எடுத்துன்னு வந்து உங்ககிட்ட தான் கொடுக்க போறேன். உனக்கு மட்டும்தான். கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா? சந்தோஷப்படுத்தாம எல்லாமே. ஐயோ இவனு வேற வரானுங்களா? யோ இந்த ஒண்ணு கூட்டு வரேன்ட்டு இங்க பொம்பளை கிட்ட வந்து பேசுங்கிறியா? யார் அந்த பையன்? அவன்தாம்மா, நான் சோறு போட்டு வளர்த்துங்கிறேன். நோ உனக்கு அக்கறையே இல்லைண்ணா. அந்த குதிரை முகனை போய் தேடி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தாக்கா இங்க வந்து இதுகிட்ட பேசுனீங்களா? டேய் நானும் தான் தேடிங்கிறேன். இப்ப இந்த பக்கம் வந்தானு சொல்லி இந்த அம்மா கிட்ட கேட்டுக்கிறேன். ஐயோ அப்படியே தேடி நின்றாரா அவரு? டேய் வீட்டு தானே விட்டுங்கிறா. டேய் என்னடா அதுக்கா? இனிமேட்டு உங்க சித்தி இது போதுமா? ஆசமா போனேன் நானா பண்ணுகிறேன் பாரு. சரி விடுங்க, உங்க குடும்ப பிரச்சனை எனக்கு நிறுத்துக்க. ஏன்பா வரியா இல்லையா அவனை தேடுறதுக்கு? டேய் குணசுந்தரி, நீ இங்கே இரு, நான் பணத்தோட வரேன். வந்துருவேல்ல? கண்டிப்பா வந்துருவோமா, நீ கவலையே பட தேவையில்ல. நான் பணத்தோட வந்துருவாரு இவரு. டேய் கம்முனு. ஐயோ 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 ஏன்னா சோத்துல முட்டிக்கலாமான்னு இருக்குது. பாரா இருந்தாலும் நான் பண்ணுகிறேன். நான் இது செவுத்துல முட்டிக்கலாம், நல்லா இதுல முட்டிக்கோ. செவுறு மாதிரி நான் புச்சிக்கிறேன். உங்க கோயில் பாத்தீங்க தான் போறா அந்த கல்ல. கொஞ்சம் நவுரு. யாராமா? அந்த ஊட்டாண்ட குதிரை முகனை கேட்டமே, அந்த பையன் பின்னாடியே வரான். மறைஞ்சு பாக்குது பாரு. இவனத்துக்கு நம்ம பின்னாடி வரான். 5 லட்சம் சொன்னல, அதான் பதேசி பதிங்க வருது. ஓ வரட்டும். நோ இப்ப நீ வரையா இல்லையா? நான் அதை சொல்லலாம். ஆனா அது வந்துடும்பா, கை கொடு. வாழ்த்துக்கள் பாய். அந்த அக்கா கிட்ட விசாரிச்சு பார்த்தா உண்மை தெரியும். இப்படியே பணம் வரப்போகுது. ஏக்கா அவங்க எங்க போறாங்க? நீ ஏன் கேக்குற? இல்லக்கா அவங்க எங்க போறேன்னு தெரிஞ்சா நானும் கூடவே போவேன்ல. அவங்க பணத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க. அதுல ஒல்லியா இருக்கார்ல, அவதான் ஆளு. பணம் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எப்படியோ உங்களை அச்சு போட்டு நம்ம தூக்கிட வேண்டியதுதான். என்னப்பா என்னமோ புலம்பிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லக்கா, அப்புறம் பார்க்கலாம். என்ன வந்தா அவங்கள பத்தி கேட்டான், அப்புறம் ஓடிட்டான். யோ கண்ணை எங்கே வச்சுன்னு வரா? அப்படியே வந்து இடிக்கிறா. அறிவுல உனக்கு? அறிவை அடமான கடையில வச்சிருக்கேன். அட அறிவு கட்ட நாதாரி, குறுக்க வந்து உழுந்துட்டு என்னவே கேள்வி கேட்கறியா நீ? நீ இச்சது இல்லாம நெக்லா பேசுறியா? அப்படியே கல்லு தூக்கி இப்படி தலைமையில போட்டுருவேன். போடுறா தலைமையில போடுறா பாத்துடலாம். இன்னைக்கு எனக்கு வேலை இருக்குது. அட பாவி, உன்னால எனக்கு 5 லட்சம் போச்சேடா. 5 லட்சமா? என்னடா சொல்ற? ஐயோ ஆள வேற காணுமே. குதிரை மூக்கு, ப்ளூ கலர் சட்டை, வெள்ளை வேட்டி. ஐயோ இவனுக்கு எப்படி தெரியுதுலாம்? ஏய் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் தெரியுமா? அப்ப உனக்கு அந்த குதிரை மூக்குற தெரியுமா? ஏன் தெரியாது? எனக்கு நல்லாவே தெரியுமா. ஏன்டோட தானே வந்தான் அவன். உனக்கு அந்த குதிரை மூக்கனை தெரியுமா? அவனை நான் பாக்கலப்பா. ஆனா 5 லட்சம் பணம். 15 அவனுக்கு நம்ம
என்கிட்ட 10 நானுங்களே. எப்பா அவன் என்கிறான்னு சொல்லுப்பா, நான் உனக்கு 1 லட்சம் ரூபா தரேன். ஓ, நீ எனக்கு 1 லட்சம் ரூபாய் தரியா? சரி, நீ இப்ப யாரை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்த? அந்த குதிரை மூக்கம் எங்க இருக்காரு அவங்களுக்கு தான் தெரியும், அதான் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்தேன். அவனுங்க யாருன்னு தெரியலையே. சரி வா, அவனுங்க யாருன்னு சொல்லி என்கிட்ட. என்னடா ஏதானா இல்லையாவா? ஒரு ஆசையும் இல்லம்மா, அப்படியே எப்படி இருந்தானோ அதே மாதிரி தாக்குறான். அப்போ கையில இருக்க தண்ணி எடுத்து மூஞ்சி அடி. அச்சு பாக்குறமா. ஏந்திரு, நான் பாக்குறேன், உன்னை விட மாட்டோம். ஒழுங்கா 20,000 நகை எங்க வச்சுக்கிற சொல்லு. எனக்கு தெரியாது, என்னை விட்டுரு. ஏன் இப்படி என்ன குணம் பார்த்துற? இப்படி பாய் மேலே போடுவேன். நகை இருக்குன்னு சொல்றா, அவனை விடுறான். யாரு அது வெளியா பொம்பளை வயசு கேக்குதா? நானா சிம்ரனு. ஏக்கா சிம்ரனுக்கா, உன் ஜோடி பார்த்த 4 வாட்டி பார்த்தனுக்கா. அதெல்லாம் இருக்கட்டும், அந்த 20,000 நகையை கொடு. என்கிட்டதான் இல்லையா? டேய் ஒழுங்கா சொல்லிடு, நான் மோசமானவன், எனக்கு கடுப்பேத்தாத. நான் இவன் எவ்வளவு சொன்னாலும் விட மாட்டான். டேய் நீ எங்கேயோ மறைச்சு வச்சுக்கிறேன்னு எனக்கு தெரியும், ஒழுங்கா சொல்றே. என் கையாவது விடு, நான் சொல்றேன். நீ தப்பிச்சிடுவேன், நான் விட மாட்டேன். நான் தப்பிக்க மாட்டேன்டா, அவங்க கூடவே வரேன்டா. எம்மோ என்ன பண்ணலாம் இவனை? டேய் அவனை அப்படியே கூட்டுவா, அவன் தான் எடுத்துறான்றான்ல. டேய் ஏமாத்த மாட்டியா? ஏமாத்த மாட்டேன்பா. ஏறு ஏறு, இறங்கு. வா, கரெக்டா பிடிச்சிக்க, தப்பிச்சிடுவான். நான் பிடிச்சிக்கிறேன்டா. நீ இறங்கடா. ஏய் எங்க இருக்குது நகை? சொல்றா, எங்க வச்சுக்கிற நகைய? இதோ பார், நீ எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டேன்னா ஏதாவது ஒரு பைக்கு வாங்கி ஒன்று அமுச்சு விட்டுருவான். நீ மட்டும் சொல்லல, உன் கதை அவ்வளோதான். சொல்றா. வாங்க கொண்டு போற. எலெக்ஷன்றதால எல்லாம் பந்தோபஸ்துக்கு போயிட்டாங்க. ஒரு டீ வாங்கிட்டு வரதுக்கு ஆள் இல்லையே. சார் வணக்கம் சார். வணக்கம்பா. என்ன எல்லாம் கும்பல் கூடி வந்துக்கிறீங்க, என்ன விஷயம்? எங்க அண்ணனை தூக்கிட்டாங்க சார். தூக்கிட்டாங்களா? ரொம்ப வெயிட்டா இருப்பாரோ? சார் அது இல்ல சார், எங்க அப்பாவை கடத்திட்டாங்க சார். ஓ, உங்க அப்பாவை கடத்திட்டாங்க, அவங்க அண்ணனை தூக்கிட்டாங்க, அப்படித்தானே? சார் என்ன சார் அப்படி பேசுறீங்க? என் மச்சானை கத்திட்டாங்க சார். மச்சான வேற கடத்திட்டாங்களா? ஐயோ, என்னப்பா இது? என் உயிருக்கு உயிரான நண்பன் மாடசாமி, அவன் எங்க இருக்கிறான்னு தெரியல சார். யோ, என்ன 5 பேர் ஒண்ணு சேர்ந்து வந்துக்கிறீங்க, ஆளுக்கு ஒருத்தனை காணன்றீங்க, என்ன வேணும் நினைச்சுக்கிறீங்க? சார் புரியுற மாதிரி நான் சொல்றேன் சார், எங்க மாமாவை காணும் சார். கிழிஞ்சது போ. டேய், உனக்கு ஃப்ரெண்டு, உனக்கு அப்பன், உனக்கு மாமன், உனக்கு அண்ணன், உனக்கு மச்சான், 5 பேரும் காணுமா? சார் உங்களுக்கு புரிதா இல்லையா சார்? எல்லாமே சேர்ந்து ஒரே ஒரு ஆள் தான் சார். எல்லாமே சேர்ந்து ஒரே ஆளா? தசாவதார கமலா? ஐயே சார், எங்க அப்பா மாடசாமி காணோம், கண்டுபிடிச்சு கொடுங்க, அவள்தான் சொல்லிட்டேன். மாடசாமி உன் ஃப்ரெண்டு இல்ல, அவங்க அப்பான்றான். சார் இந்த ஆளோட ஃப்ரெண்டு தான் எங்க அப்பா, இந்த ஆளோட மாமா தான் எங்க அப்பன், இவங்களோட அண்ணன் தான் எங்க அப்பன், இவரோட மச்சான் தான் எங்க அப்பன். போதுமா? அட பாவிங்களா, ஒரு ஆள் காணும் தான் இத்தனை பேர் வந்துக்கிறீங்களா? சரி, அவன் எங்க போனா, என்ன ஆனா, எதனா விஷயம் தெரியுமா? சார் எங்க வீட்டுல மீன் முட்டை சாப்பிட்டுருந்தான் சார் எங்க அண்ணன். இவர் பிரிண்டு கந்தசாமி வந்து அப்படியே தூக்கி விட்டாரு சார் எங்க அண்ணன். ஐயோ, கந்தசாமிக்கும் உங்க அண்ணனுக்கும் என்ன பகை? அது ஏதோ பள்ளிப்படி சொல்ல சண்டையா, அந்த பிரச்சனையில தூக்கி விட்டாங்க சார். பள்ளிக்கூட பிரச்சனை ஏமா இப்ப வருது? சார் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், எங்க அப்பா பெரிய ரகசியம் தெரியும் சார், அதனால தூக்கிட்டு போயிட்டாங்க சார். மச்சான் இதெல்லாம் சொல்லுவா. ரகசியமா? ஏய், என்ன மறைக்கிற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், எப்படியாவது எங்க மச்சானை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். ஏய், நம்ம ரகசியம் அவன் சொல்றான், என்ன மறைக்கிற நீ? சார் அது எங்க அப்பாவுக்கு மட்டும் தான் தெரியும், இவங்க யாருக்கும் தெரியாது சார், எப்படின்னா கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். அப்பாவுக்கு மட்டும் தான் தெரியுமா? சரி, அந்த ரகசியம் என்னவா இருக்கும், அதாவது உனக்கு தெரியுமா? அது எனக்கு தெரியாது சார், ஆனா அது பெரிய ரகசியம், எல்லாரையும் பணக்கார ஆயிக்கணும்னு சொல்லிச்சு. எல்லாரையும் பணக்காராக்கணும்னு சொன்னானா? சரி, உங்க அப்பா பேருனா, எத்தனை மணி காணக்கு போனா, அதெல்லாம் எழுது வா. நீங்களே இருங்க சார். மாடசாமி, குப்பம்பட்டி, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். சார் மச்சானை பூச்சி யாருக்காலும் ஒப்படைக்காது சார், எங்களுக்கு மட்டும் ஒப்படி சார். சரி, நீங்க போங்க வீட்டுக்கு, உங்க மச்சானோட நான் வரேன். ரொம்ப நன்றி சார், உங்க நம்பி போறோம் சார், வாங்க போலாம். ஏய், ஒரு வேளை மாடசாமி கிடைச்சானா கூட்டு இங்க வரீங்க, புரியுதா? புரியுது சார், வாடா போலாம். மாடசாமி, ஏய் இங்க வா. மாடசாமி எப்படி இருப்பான்னு சொல்லாத போயிட்டா? சார் உதடு பெருசா புல்லு கலர் சட்டை போட்டிருக்கோம், வேஸ்ட் சோப்பு கலர் துண்டு சார். சரி போ. இவங்கிட்ட எப்படியாப்பட்ட ரகசியம் இருக்கும், அதையும் பார்த்துறேன். எனக்கு உண்டான கேஸ் வந்துருச்சு.
எப்படியே எங்க அப்பா அடுத்த பாகத்துல போலீஸ் கண்டுபிடிச்சிரும். எல்லாம் லைக் கமெண்ட்ஸ் பண்ணிட்டுங்க. அடுத்த பாகத்துல பாப்போம். பாய்.